கீரையே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த கீரையை நீங்கள் இப்படி சமைச்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. அப்பேற்பட்ட கீரை தான் இந்த புளிச்சக்கீரை. சும்மா வாங்க அதுக்கு பேர் வந்துச்சு புளிச்சக்கீரைன்னு. ஏன்னா அந்த கீரையிலேயே அவ்வளோ புளிப்பு இருக்கும். அந்த புளிப்பு தான் அவ்வளோ டேஸ்ட்டும் கொடுக்கும். நான் எப்போவுமே சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் எனக்கு புளிச்சக்கீரையை பார்க்கும்போது. ஏன்னா எங்கள் அம்மா சந்தைக்கு போயிட்டு எவ்ரி வீக் புளிச்சக்கீரை வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி நான் ஆஸ்திரேலியா அங்கே வந்ததுக்கப்புறம் கார்டன் செட் பண்ணும்போது ஒரு சில செடிங்களாம் இருக்கணும்னு பிளான் பண்ணதில் ஒன் ஆஃப் த செடி வந்து கண்டிப்பாக புளிச்சக்கீரை. ஏன்னா எனக்கு புளிச்சக்கீரைனா அவ்வளோ பிடிக்குங்க. அப்படியே இப்போ சொல்லும்போது கூட எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது. ஏன்னா அதோட டேஸ்ட் அந்த மாதிரி. அம்மாவோட ரெசிபி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டே புளிச்சக்கீரையை நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க விட்டு எடுத்து மூடி வச்சுருவாங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க அந்த வாவி போகும், புளிப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகுங்கிறதுக்காக. காலையில் அப்படியே எண்ணெயில் வெந்தயம் போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து, கீரையை எடுத்து கொட்டி கடைஞ்சி எடுத்து இறக்குனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்.